திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு கடந்த 4 ஆண்டுகள்ல சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது. நீங்க நல்லா உத்து பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு என்பது திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து உருப்படியாக சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு எங்கேயுமே இல்லை. அதில் பாதாளத்தில் தான் இருக்கு. நான் மேடையில் படித்தேன். போக்சோ கேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 16,000 தாண்டி இருக்கு. 2022, 23, 24 இந்த 3 ஆண்டுகள் மட்டும் 16,000 கேஸ் போக்சோ கேஸ் தாண்டி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா அரசு வெளிப்படையாக டேட்டா கொடுக்கறது இல்லை. இந்த மானிய கோரிக்கையில் போய் பார்த்தீங்கன்னா அங்கிருந்தா நீங்கள் டேட்டா எடுக்கிறீங்க. அந்த பேப்பர் இருந்தால் கொடுங்க, தமிழில் கரெக்டாக டேட்டா கொடுப்போம். 16,000க்கு மேற்பட்ட போக்சோ வழக்கு, 5,000க்கு மேற்பட்ட பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை வழக்குகள், 4,949 கரெக்டா நம்பர் சொல்லணும் அப்படின்னா. அதனால ஒரு பக்கம் குற்றங்கள் அதிகமாகிட்டு இருக்கு, குற்றங்கள் எங்கேயும் குறையல. இன்னொரு பக்கம் குற்றவாளிகளை பிடிக்கல. அதனால அரசை பொறுத்தவரை, காவல்துறையை பொறுத்தவரை நாங்க 2 வாரம் எல்லாரும் சேர்ந்து 2 வாரத்துக்குள்ள நீங்க குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்றால் 20ஆம் தேதி, வருகின்ற 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சிவகிரியிலிருந்து இந்த பகுதியிலிருந்து தொடர்ச்சியான உண்ணாவிரத அறப்போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம்.